குட் மார்னிங் கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏஞ்சோம். இப்போது செம குளிர் 6 degrees இருக்குது இங்கே பொர்ஜோமியில். ஸோ இன்றைக்கி நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓகே மார்னிங் கொஞ்சம் நேரம் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணணும் இனிமேல் தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வியூவை காமிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா நைட் வந்தோம், ஒன்றுமே தெரியல சுற்றி என்ன இருக்குன்னு. இப்போ இந்த வியூவை மட்டும் பாருங்கள். செமையாக இருக்குல்ல, லவ் இட். 6 degrees, ரொம்ப கோல்டாக இருக்குது. ஹாய் டுஷ்கலி. You wanna tell hi? Huh? You wanna tell hi? Video. Yeah. Hi. Yeah. Good morning. Tanguli, sorry. Tanguli. Yeah, good morning. Good morning. Morning. Beautiful place. Huh? Beautiful. Very pretty. Beautiful. अच्छा है. Yeah. மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிரேப்ஸ் தான் இங்கே. அப்படியே இங்கே பாருங்கள். இந்த சைடு தான் வியூ இப்படி இருக்குன்னா, இந்த சைடு அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது, ஒரு குட்டி சந்தில். மீன் 2 கார் போகிற அளவுக்கு அந்த சந்து. அதுதான் இங்கே ஜார்ஜியாவில் குட்டி சந்து. ஏன்னா எல்லா ரோடுமே பெருசாக இருக்குது. சரி, நான் vlogging ஸ்டாப் பண்ணால் தான் கீழே இறங்க முடியும். ஸோ அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஷேக்கனாவும் ஜாயின் பண்ணிட்டார் இப்போது. Breakfast is too good. நான் இந்தியாவில் இந்த மாதிரி கிரேப்ஸ் சாப்பிட்டதே இல்லைனா. இட்ஸ் டூ குட் ஆக்சுவலி. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஒரு வியூவோட சாப்பிட்றது. யா Georgian speak. மீ India English speak. Yeah, Georgian speak. Tam перевод. Yes. You want to tell something Georgian to the video? Video? You speak to video? Georgia, yeah? About Georgia, Yeah. about Borjomi? ქართველებს ძალიან უყვართ ინდოელები. ინდოელებთან არის დაკავშირებული ჩვენი ნაწარმოების შოთა რუსთაველის ვეფხისტყაოსანი, რომელიც წერს ინდოეთზე. ინდოეთში წავიდაო ისაო ჩვენი ტარიელი. და თქვენ თუ წაიკითხავთ შოთა რუსთაველის ვეფხისტყაოსანს, იქ დარწმუნდებით, რომ ინდოეთზე წერს შოთა რუსთაველი. აი დაინტერესდით და ეს ამ წიგნს თუ ნახავთ გადათარგმნეს ინდურ ენაზე, თქვენ მიხვდებით, რომ ჩვენი მე-12 საუკუნეში წერდა შოთა რუსთაველი ინდოეთზე. Okay. Thank you. புரிஞ்சாம பிஸ்தா. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அமேசிங்கா இருக்குல்ல? யானா பியூட்டிஃபுல். Tomorrow or evening? Yes. Oh. Bread. Yeah. Chai. Yeah. No, later. Tomorrow. It's Tomorrow. okay. Evening. We had coffee. Coffee. Evening? Yeah. Yeah. அவர்கிட்ட மக்களே இன்னும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்,
நாங்கள் வந்து இந்த மில்கா சாக்லேட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தோம்ல, அது ப்ரெட்டும் எதுவும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் அவர் வந்து இருங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு தாத்தா வராரு, கதற விட போகிறாரா இல்லை என்னன்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொண்டு வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதுதான் கொண்டு வர போயிருந்தாரு. ஹோம்மேட் ஜாம், கிரேப் ஃப்ளேவர் ஜாம், ஹோம்மேட். எனக்கும் ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் மைல்டாக ரொம்ப வேணும். அவ்வளோ வேணாம் உங்களுக்கு அது போதும் போதும். நோ எனஃப், தேங்க்யூ. காலையில் இவ்வளோ நேச்சுரலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நோ, லிட்டில் வெரி லிட்டில். யா, natural. எப்படி இருக்கு? It's good. Very good. Natural, individual. ஓகே. Natural. Natural. Sami это делать. You prepare? யா. Huh? தேங்க்யூ டாங்குலி. Tуда взяли рестората ჩავაგდე ზაფში, გავდივარ და უთროს წარმაჟენია მისცა. ஹாய் பீப்ஸ், இன்னைக்கு கிளம்பியாச்சு. பொஜோமி சென்ட்ரல் பார்க் போயிட்டு அங்கேருந்து ஒரு குட்டி ஹைக்கில் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ஹைக் போயிட்டு அப்படியே சாஸ் பாத்துன்னு, அதாவது ரஷ்யன் ராயல் ஃபேமிலி வந்து அங்கே குளிப்பாங்க போல இருக்கு அடிக்கடி. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு. So morning guys, இன்னைக்கு we are heading to Borjomi Central Park. The view is amazing and Vimal has already started. வண்டி எடுத்துட்டாரு அவரு. So we are heading first to the park and then to other places from there. We're equally excited to see what is in store for us. See you there. Ready, Vimal? Yeah, all let's set? Day Yeah. 2. Day 2 at the Borjomi. எந்த டே போ. ரெடியா? கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க வியூவா. எக்ஸ்ட்ரா ஃபைனலி நம்ம இந்த பேனராமிக் சன்ரூஃப் யூஸ் பண்ணுறோம். கிறிஸ்பாக இருக்குண்ணா. இங்கே இருந்தால் எவ்வளோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக. மக்களே, மெயின் ரோடு வந்தாச்சு நம்ம ரூம்ல இருந்து. இதுதான் மெயின் ரோடு. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல ஊர். இந்த ஊரை சுற்றி மவுண்டன்ஸ் தான். வாவ், அங்கே பாருங்க. ஃபாரினில் ஓட்டுறது தாங்க என்ன ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த பிளாக் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ரிவர் இருக்குது அந்த சைடு. ஸோ நம்ம வந்து இப்போது இங்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ட்ரீஸ்லாம். ஆனால் லைட்டாக கொஞ்சம் நார்த் இந்தியா ஃபீல்ஸ் கொடுக்குது. பட் ஐ மீன் காஷ்மீர் பக்கத்துலலாம் ட்ரீஸ் எப்படி தான் இருக்கும். தாண்டி வந்துட்டோண்ணா. இல்லை அங்கே ரைட்டே இல்லைங்க. அப்படியா? அப்போ அந்த பிரிட்ஜ் உள்ள போயிருங்க. ஸோ வழி மாறி போன காரணத்தினால் மன்னிக்கவும். நாங்கள் அந்த பிரிட்ஜு இதோ இந்த லெஃப்ட் தான், இந்த பிரிட்ஜுக்குள்ள தான் எடுத்துருக்கோம். அதை தாண்டி போயிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரிட்ஜில் போகிறோம். அப்படியே உங்களுக்கு ரிவரையும் காமிக்கிறேன். வாவ், நைட்டில் இங்கே லைட்லாம் இருந்துச்சுல இந்த பிரிட்ஜில். இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ அது வரைக்கும் தார் ரோடு இருந்துச்சு. இங்கே வந்து இந்த ரோடு இதுவே டெக்ஸ்டரே மாறிடுச்சு. ரயில்வே ட்ராக்னா கைஸ் வந்தாச்சு. இங்கே இதுதான் பொர்ஜோமி சென்ட்ரல் பார்க்கு போகிற வழி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இத்தனை ஷாப்ஸு. இங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. பட் தெரில. இங்கே பாருங்கள், மவுண்டன்ஸ்க்கு நடுவில் அப்படியே போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் இந்த பில்டிங்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. இந்த சைட்லேருந்து தான் வந்தோம். வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே ஏதோ வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கொடி பறக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது ஆக்சுவலாக. பிலிசி அளவுக்கு இல்லை, பட் ஓகே. இங்கே பாருங்க பில்டிங்லாம். இங்கே விட்டுருக்கலாம். வந்தாச்சு. இதுதான் பொர்ஜோமி நேஷ்னல் பார்க். சென்ட்ரல் பார்க். யா மை பேட், பொர்ஜோமி சென்ட்ரல் பார்க். ஸோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, அங்கே இருந்தால் மினரல் வாட்டர் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் மக்களே பொர்ஜோமி சென்ட்ரல் பார்க்கோட பொர்ஜோமி மினரல் வாட்டர். ஸோ இதுக்கு கீழே போய் தண்ணி வந்து இந்த டேப்பில் ஃபில் பண்ணுவோம். வாட்டர் கீழே இருந்து வருது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்க்வைஸ் கலரில் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணியை ஃபுல்லாக இப்போ கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும். Let's go. சிஞ்சா தண்ணி எப்படி இருக்கு? ஏய் விமல், என்ன பாட்டில் ஃபில் பண்ணிட்டீங்களா? இல்லைண்ணா, ஏன் என்னாச்சு? கன்றாவியாக இருந்துச்சு தண்ணி. என்னங்க நம்ம வர பெரிய புளி மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம். தெரில, ஒரு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. பட் மினரல் வாட்டர்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் வேணால் குடிங்க, எனக்கு குடிக்கல. ஸோ யா, தண்ணி பஞ்சமான ஒரே ஆள் நம்மளாக தான் இருப்போம். வெளியே வாங்கிக்கலாம். சரி, ஓகே.
போதும் நான் இதுவே அதிகம். மினரல் வாட்டர்னு சொல்கிறாங்க, குடிச்சு பார்ப்போம். ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுக்கு. ஃபுல்லாக குடிக்கிறீங்க நீங்கள்? இல்லை, உங்களுக்கும் கொஞ்சம் ஹீல் ஆகும். நான் மட்டும் ஹீல் ஆக பார்த்தாது. ஏன்னா ஒரு ரியாக்ஷனே சரியில்லையே. ஹீல் ஆயிடுச்சுங்க. எனக்கு வேணாம் ப்ளீஸ். ஆஹா இந்த ஹீல் இல்லை, இது வேற ஹீலு. சரி கொடுங்க. இருக்கா இதில்? குடி தம்பி குடி. மூஞ்சிலாம் பண்ணக்கூடாது, சமத்தா குடிக்கணும். மெடிசன் மாதிரி அடிங்க. எல்லாமே ஹீல் ஆகிடும். என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஹீல் ஆகிடும். பிரச்சனை வந்துட்டு ஹீல் ஆகும். குடிங்க. அவ்வளோதான். வெரி குட். நோ எக்காத்ரீனா வந்து அடிப்பாங்க உங்களை. இதை போய் குடிக்கிறாங்க மினரல் வாட்டர். ஆனால் ஏதோ பண்ணுது. ஹீல் ஆகிடும். மெட்டல் மாதிரி ஆகிடுவீங்க. இது டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஏதோ தூக்கி போடுவாங்க, எல்லாரும் மெட்டல் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இது மாதிரி இருக்குண்ணா லிட்டரலாக. வழியாக குடிச்சு முடிச்சிட்டேன். என் ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், யாரோ குடிக்க முடியலன்னு நீங்கள் துப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் குடிக்க குடிக்க தெரில, நல்லா தான் இருக்கும். மாடரேஷனில் குடித்தா ஓகே, ரொம்ப குடித்தா என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியாது. வாவ். நேற்றுக்கு பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் போனோம். இது வந்து பிரிட்ஜ் ஆஃப் தெரில என்னன்ட்டு. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள். ஷேகனா, யூ வாண்ட் a picture here? நாங்கள் வந்து இந்த ஜாஸ் பாத்துக்கு போகிற வழியில் பிரிட்ஜ் ஆஃப் லவ் பார்த்துட்டு இருக்கோம். லவ் லாக் இருக்குது இங்கே. அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறேன். கைஸ், என்னோட முந்திரிக்கோட்டை பிஹேவியர்னால இங்கே தண்ணி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இல்லை, சூப்பராக இருக்குது. இதை வந்து ஃபில் பண்ணலான்னு. ஏன்னா தண்ணி இப்போ சுத்தமாக இல்லை குடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்லோடம் ஆகிடுச்சோ. இல்லை. ஸோ இதில் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு குட்டி கடை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஹாட் டாக்லாம் இருக்குது. ஆனால் ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு ஸ்ட்ரீம் பக்கத்தில் நடக்கிறதே ஒரு செம ஃபீலிங்க. அப்படியே ஆனால் கொஞ்சம் தூரம் போகணும். எக்ஸ்ட்ரா ஜெட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் குளிக்கிறதுக்கு. இதெல்லாம் எடிட் பண்ணுங்க உங்கள். தட்ஸ் ஓகேவா? எல்லாரும் போடுறது தான் தெரியுங்க. போகிற வழியெல்லாம் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது பாருங்கள். வாவ். இன்னும் இந்த ஹாட் சாக்லேட்டை குடிச்சு முடிக்கல, அப்படியே போயிட்டுருக்கோம். பட் நீங்கள் இந்த ஆட்டம் கலர்ஸை மட்டும் பாருங்களேன். எல்லோ, க்ரீன், ப்ரௌன், ரெட், சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ரெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோ லைட்டாக தெரியுது. பட் யா, நேரத்தில் இட்ஸ் பியூட்டிஃபுல். வெயில் சுளீர்னு அடிக்குது. பட் ஆனால் வெயில் தெரில. 18 degrees. ஷேகனா வந்து இன்னும் கொஞ்சம் ரெட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இதோ அங்கே இருக்குது தெரியுதா? அங்கே, இதோ இங்கே. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு ½ hour போகணும் நடந்து. போவோம். ஸோ இவ்வளோ நேரம் பாத்தெலாம் ஈஸியாக இருந்துச்சு.
இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு தான் போகிறோம். சல்ஃபர் பூல் ஃபுல் டே என்ட்ரன்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 PM வரைக்கும். இது நேச்சுரல் ஸ்ப்ரிங் மக்களே. இட்ஸ் நாட் ரெடிமேட் ஆர் சம்திங். இட்ஸ் நாட் மேன்மேட். ரெடிமேட் மேன்மேடுக்கு பதிலாக மேன்மேட் கிடையாது. ஸோ நேச்சுரலாக இங்கே வந்ததுனால இங்கே ரஷ்யன் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி வந்து தே டேக் பாத் இட்ஸ் இன் ஜார் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இது ஜார்ஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ போவோம் அப்படியே, வச்சுக்கோ. ஆனால் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த ரிவரே கூட வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதான் வயல்லலாம் நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா ரிவர் கூடயே போங்க, இட் லீட் யூ டு சம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, டு அ டவுன் ஆர் அ வில்லேஜ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். நடுவில் மட்டும் பார்க்கும்போது நடுவில் மட்டும் இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்பா, இங்கே இன்னொரு அருமையான ஸ்பாட். நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வருது, பட் ஆனால் போகிற இடம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் டூ பிரிட்டி ஆக்சுவலி. ஸோ ட்ரெயில் அங்கே இருக்குது. அங்கே சைக்கிள் போகிறாங்க பார்த்தீங்களா, ட்ரெயில் அங்கே இருக்குது. நாங்கள் அங்கேருந்து அப்படியே இங்கே வந்து பெரிய பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரி, அதான் சரி வரலாம் அப்படின்னு நினச்சோம். வழுக்குது, ஓகே. சில்லுன்னு இருக்கு. இன்னும் போகிறோம் போயிட்டே இருக்கோம். சில டவுன் ஸ்ட்ரீம்லாம் க்ராஸ் பண்ணி போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே இது ரிவரில் போய் சேர்ந்துருது. செம்ம ஸ்டீப்பாக இருந்துச்சு நடுவில். வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஜார்ஸ் சல்ஃபர் பாத்ஸ். ஓகே மக்களே, ஃபைனலி வந்தாச்சு. பியூட்டிஃபுல்லான மவுண்டன்ஸ்க்கு நடுவில். சரிங்க, அப்படியே போய் பார்ப்போம். எங்களுக்கு ஒன்றும் தெரில கரெக்டாக. இவர் வந்து பேமெண்ட்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. Oh, yeah, I think we need to get a ticket. One person 10 lari? 20? ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு 10 லாரி. மல்லோபா. சும்மா பைசா பிச்சு வளரிட்டு போகுது. ஹியர் இதுதான் பிளேஸ். மிட்ஸ் ஆஃப் ஜங்கிளுக்கு நடுவில் பியூட்டிஃபுல். ஸோ இதுதான். ஸோ இறங்க போகிறோம் இப்போது. நீங்கள் இறங்குறீங்களா, நான் இறங்கட்டுமா? ஆ, is it cold?
ஒரு ½ hour கிட்ட நல்ல ஒரு ஸ்விம்மை போட்டோம். சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. தண்ணி சில்லுன்னு தான் இருந்துச்சு, பட் ஆனால் ஃபுல்லாக மினரல்ஸ். ஸோ ஹெல்த்தியும் கூட. ஸோ பாடிக்கு நல்லதுன்னு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸிங்காக இருந்தோம். நான் வந்து ஒரு நல்ல ஸ்விம்மும் பண்ணேன். ஒரு 5-6 லேப் போயிட்டு வந்தேன். ஸோ பாடிக்கு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு ரிக்கவரி மாதிரி இருந்துச்சு பேசிக்லி. ஸோ அன்றைக்கூட ஃபிட்னஸையும் அப்படியே டக்குன்னு முடிச்சிட்டேன் நான் இதுலேயே. ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங்கு. ஸோ திருப்பி நடந்து போனோம் இன்னொரு 3 kilometers கீழே. ஹாய் கைஸ். ஸோ இங்கே ஜாஸ் சல்ஃபர் பாத்தில் குளிச்சு முடிச்சாச்சு. சூப்பர் ரிலாக்ஸிங். அப்புறம் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீம் இருந்துச்சு, அங்கே போயிட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சுற்றி சுற்றி. அதான் அந்த ஸ்ட்ரீம் தான். இல்லை அதுவும் ஜாஸ் செம ஃப்ரீசிங்காக இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீமு. ஸோ வி என்ஜாய் இட். ஆனால் என்ன திருப்பி இன்னும் ஒரு 45 நிமிஷம் கீழே நடந்து போகணும் இப்போ. ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? அந்த பொர்ஜோமி நேஷனல் பார்க், நர்குலி நேம் கரெக்டாக. அப்புறம் லேக் போகிறோம்ல. இல்லை லேக் இஸ் த லாஸ்ட். லேக் அதுக்கப்புறமா. ஓகே, அப்போ we are going to the national park. ஆமாம் கரெக்ட். ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ, பாய். ஸ்மெல்லுக்கு வந்துடுறாங்க. மார்கரிட்டா பீட்சா, மவுண்டன்ஸ்க்கு நடுவில். இட்ஸ் a beautiful place இங்கே. இங்கே பாருங்க. ஸோ கைஸ், பிளான் சொன்னது ஒன்று, பட் பொர்ஜோமி சென்ட்ரல் பார்க் தான் போயிருந்தோம். அங்கேயே ஃபுல் டே போயிடுச்சு. செம்ம டயர்ட். திருப்பி வந்து நானும் அறியாமல் தூங்கிட்டேன், ஷேக்கனாவும் தூங்கிட்டார். தூங்கி ஏஞ்சி ரூம் போய் தூங்கி ஏஞ்சி இப்போ 9:40 ஆகுது. ஸோ சரி ஓகே, லாஸ்ட் நைட் இங்கே பொர்ஜோமியில். ஸோ சும்மா ஒரு குட்டி வாக் போயிட்டு ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நைட்டில் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பார்க் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட். அப்படியே இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் வாக் போக போகிறோம். ஃப்ரீ வாட்டர். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம். இங்கே ஒரு ரிவர் பக்கத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சைடு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த சைடு காரு, அந்த சைடு ஷாப்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெதரும் சில்லியாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து குட்டேசி போகிறோம். குட்டேசியில் வெதர் வந்து 27 degrees மேக்ஸிமம் 17 degrees. ஸோ பொர்ஜோமி அளவுக்கு குளிர் கிடையாது குட்டேசியில். பட் அடுத்த நாள் குட்டேசியில் 2 நாள், பட் அடுத்து மெஸ்டியாக போகிறோம். அங்கே கிளியே போகுது. -3 -4 degrees பார்த்தோம் லாஸ்ட்டாக. ஸோ பார்ப்போம். மக்களே, இந்த பிரிட்ஜை பாருங்களேன். அது ஹாட் வீல்ஸோடலாம் வரோம்ல, அந்த மாதிரி இருக்குது லிட்டரலாக. பார்த்து இந்த சைடு ரிவர் இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் நடக்கிறீங்கன்னா இது மேலே இப்படி நடந்து போய் இப்படி வந்து அதுக்கப்புறம் தான் இந்த சைட் போகணும். வாவ். ஹை பீப்ஸ். ஸோ வாக்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டின்னர் தான் ரொம்ப செலவு பண்ணிட்டோம். ஆனால் லாஸ்ட் ஃபியூ டேஸ். ஸோ 2 ஜூஸு, ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு லைம் ஜூஸ், அப்புறம் மில்க் ஆஸ் யூஷுவல், ப்ரெட்டு. இது வந்து ஷேக்கன் ஆனியனும் டொமேட்டோ இதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து. ஊறுகாய் வாட் யூ கால் தட்? ஓகே, ஊறுகாய் தான், பட் கிரேவி மாதிரி இருக்குது, கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் பசிச்சதுன்னா சாக்கோஸ் ஆகும். ஓகே, டின்னர் முடிச்சுட்டு வ்ளாகிங் கண்டினியூ. இன்றைக்கி அவ்வளோதான், வ்ளாகிங் போதும்னு நினைக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் see you guys tomorrow then. நாளைக்கு வந்து பொர்ஜோமி டு குட்டேசி ட்ராவல் பண்ணுறேன், ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி. இங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல். ஸோ நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வ்ளாகிங்கில் அதை பற்றி இன்னும் பேசுவோம். see you guys, bye bye. அண்ட் இதுதான் நல்லா கோசியாக இருக்குல்ல. வெளியே 10 degree, இங்கே நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டின்னரை சாப்பிட்டுட்ருக்கோம். bye bye, see ya.